வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய படிப்பு மையத்தை திறந்து வைத்தார் பிரதமர். தெற்காசிய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தல். லாஸ்பேட்டை ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்திற்கு ராஜகோபுரம் அமைக்கும் பணி. திருப்பணிக்கு 6 லட்சம் வழங்கி அடிக்கல் நாட்டினார் தொழிலதிபர் VP சிவக்கொழுந்து. மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி பெறுவதில் முதல்வர் ரங்கசாமி தோல்வி அடைந்துள்ளார். அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. ஆட்டோ தொழிலாளர்கள் சட்டசபை நோக்கி காக்கி சட்டை பேரணி. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தெற்கு ஆசிய நாட்டு மக்களின் சேவைகள் மற்றும் தொடர்பை மேம்படுத்த இவ்வகையான கூட்டு பயிலகம் உதவும் என்று புதுவை பல்கலைக்கழக விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக பாரத பிரதமர் மன்மோகன் சிங் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். மாலை 4 மணிக்கு சிறப்பு விமானம் மூலம் சென்னை வந்த பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி பல்கலைக்கழக மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் வந்து இறங்கினார். தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள யுனெஸ்கோ மதன்ஜித் சிங் தெற்காசிய படிப்பு மையத்தை பிரதமர் மன்மோகன் சிங் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங், மத்திய அமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், முதல்வர் ரங்கசாமி, மணிசங்கர் ஐயர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றார்கள். விழாவில் சிறப்புரையாற்றிய பிரதமர் மன்மோகன் சிங், தெற்காசிய நாடுகளின் ஒத்துழைப்பு முழுமையாக இருக்க வேண்டும் என்றும் மக்களின் தொடர்பு மற்றும் சேவைகள் மேம்படுத்தவே இதுபோன்ற அமைப்புகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தெற்காசிய நாடுகளுக்கிடையேயான தொடர்பை மேம்படுத்தும் வகையில் இப்பயிலகம் செயல்படும் என்றும் பிரதமர் கூறினார். உணவு, கலாச்சாரம், எரிசக்தி, மின்சாரம், சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் முன்னேற்றம் காண்பதற்கு தெற்காசிய நாடுகளின் ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும் அவசியம் என தெரிவித்த பிரதமர், இதற்காக பாடுபட இந்தியா என்றும் தயாராக உள்ளது என்றும் உறுதிபட கூறினார் பிரதமர். மேலும் இதுபோன்ற மற்றொரு மையம் தலைநகர் டெல்லியில் அமைக்க உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கவர்னர் மாளிகை சென்ற பிரதமர் மன்மோகன் சிங் வழிநெடுகிலும் நின்றிருந்த காங்கிரஸ் தொண்டர்களின் சிறப்பான வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக புதுவை வந்த பிரதமர் மன்மோகன் சிங்கை மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சிறப்பாக வரவேற்றனர். சனிக்கிழமை காலையில் அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்று பிரதமர் தரிசனம் செய்கிறார். இதனையடுத்து ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி சென்று பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் 342 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மகளிர் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் விடுதிகளை பிரதமர் திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமரின் வருகையையொட்டி பல்கலைக்கழகம் மற்றும் ஜிப்மரில் நடைபெறும் பணிகளை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பார்வையிட்டார். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலுக்கு ராஜகோபுரம் அமைக்க 6 லட்சம் ரூபாய் வழங்கி ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனரும் தொழிலதிபருமான VP சிவக்கொழுந்து அடிக்கல் நாட்டினார். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் ஆலயம். இவ்வாலயம் கட்டப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி கும்பாபிஷேகம் நடத்தும் முகமாக ஆலயத்திற்கு ராஜகோபுரம் மற்றும் முன்மண்டபம் அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனரும் திருப்பணி செல்வருமான VP சிவக்கொழுந்து கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேக தீபாராதனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ராஜகோபுரத்தின் கால்கோள் விழாவிற்காக தமது சொந்த செலவில் 6 லட்சம் ரூபாய் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கி அடிக்கல் நாட்டினார். இவ்விழாவில் ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனர் VP ராமலிங்கம், இயக்குநர் VPS ரமேஷ்குமார், பாஜக சுவாமிநாதன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி பெறுவதில் முதல்வர் ரங்கசாமி தோல்வி அடைந்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட ரங்கசாமி குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரசிற்கு ஆதரவு அளித்திருப்பது ஜனநாயக விரோத செயல் என குறை கூறியுள்ளார். புதுவை மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு திட்டக்குழுவில் தேவையான நிதி பெறுவதில்
முதல்வர் ரங்கசாமி தோல்வி அடைந்துள்ளதாகவும் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் அனைத்து துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 10 நாட்களுக்கும் குறைவாக சட்டசபையை கூட்ட முதல்வர் முயற்சி செய்து வருவதாக தெரிவித்துள்ள அன்பழகன், தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சாதகமாக அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலங்கள் அமைக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். பெட்ரோல் மீதான விற்பனை வரியை குறைக்க வேண்டும், ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், ஆட்டோ தொழிலை முறைப்படுத்த வேண்டும், ஆட்டோவிற்கான பர்மிட் இன்சூரன்ஸ் தொகையை குறைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் காக்கி சட்டை அணிந்து சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றார்கள். பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை ஏஐடியூசி மாநில தலைவர் விஸ்வநாதன் துவக்கி வைத்தார். ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், தலைவர் பாளையத்தான், பொருளாளர் சேகர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இப்பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பேரணி கைவிடப்பட்டது. விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கும் மானிய விலையிலே பெட்ரோல் டீசல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் மானிய விலையிலே பெட்ரோல் டீசல் வழங்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. இரண்டாவது, பாண்டிச்சேரியிலே ஆட்டோ டிரைவர்களுக்கு தனியாக நலவாரியம் அமைத்துவிட வேண்டும். இப்பொழுது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்றால் மேம்பாலங்கள் பாண்டிச்சேரி முழுவதும் எங்கள் கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம். அந்த மேம்பாலங்களை குறுகிய காலத்தில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 7 நாள் சிறப்பு முகாம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது. இம்முகாமினை கல்லூரி முதல்வர் சவுந்தரவள்ளி முன்னிலையில் நாட்டு நலப்பணி திட்ட மாநில இணைப்பு அதிகாரி குழந்தைசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். திருவள்ளுவர் நகர் முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி, திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தின் உரிமையாளர் ராஜேந்திரன் வாழ்த்துரை வழங்கினார்கள். முன்னதாக திட்ட அலுவலர் அலமேலு மங்கை வரவேற்புரையாற்ற திட்ட அலுவலர் கீதா நன்றி உரை வழங்கினார். 7 நாட்கள் நடக்கவிருக்கும் இச்சிறப்பு முகாமில் திருவள்ளுவர் நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் வாசன் கண் மருத்துவமனை நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாமினை முத்திகால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொடக்கி வைக்க உள்ளார். பிம்ஸ் மருத்துவமனை நடத்தும் இலவச பொது மருத்துவ பரிசோதனை முகாமும் 2ஆம் தேதி நடக்க உள்ளது. மரம் நடுதல், தொற்று நோய் தடுப்பு, பொது சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு போன்ற சேவைகளை தன்னார்வலர்கள் இம்முகாமில் செய்ய உள்ளார்கள். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களும் தன்னார்வலர்களும் நடத்தி வருகின்றனர். தேங்காய் திட்டு வசந்த விநாயகர் ஆலயத்தின் ஆண்டு விழாவை ஒட்டி வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேங்காய் திட்டு வசந்த நகரில் அமைந்துள்ளது வசந்த விநாயகர் ஆலயம். இவ்வாலயத்தின் ஆண்டு விழாவை ஒட்டி சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தலைவர் பக்தவச்சல பாரதி, உபத்தலைவர் சுந்தரமூர்த்தி, செயலாளர் ஜோதிராம், உப செயலாளர் தண்டபாணி, காசாளர் குமார், உப காசாளர் காசிநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். பிரதமர் வருகையை ஒட்டி பள்ளிகளுக்கு சனிக்கிழமை விடுமுறை என்று பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மன்மோகன் சிங் புதுச்சேரி வருகுவதை ஒட்டி புதுவையில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்றும் சில பகுதிகளில் குறிப்பிட்ட நேரங்களில் போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகும் சூழ்நிலை உள்ளது. இதனால் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சனிக்கிழமை முழு நாள் விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் உத்தரவு பிறப்பித்தார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். தாகூர் நகர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா, ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். செய்திகள் தொடர்கின்றன. தாகூர் நகர் சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தாகூர் நகரில் அமைந்துள்ளது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். இவ்வாலயத்தின் ஜீரணார்த்தோரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருசாந்தி பெருவிழா கடந்த 25ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தினமும் காலயாக பூஜைகளுடன் நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை, சபர் ஷகதி, பூர்ணாகிதி,
தீப ஆராதனை, கலசங்கள் புறப்பாடு நடத்தப்பெற்றது. தொடர்ந்து ராஜகோபுரம் மூலஸ்தான விமான கும்பாபிஷேகம், மூலஸ்தான வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பெற்றது. இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர், திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையம் சார்பில் சர்க்கரை நோய் தினத்தையொட்டி நீரிழிவு நோய் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடத்தப்பெற்றது. இதில் சங்கரன் வரவேற்புரை வழங்க சிறப்பு அழைப்பாளர்களாக பிரம்மா குமாரி கவிதா மற்றும் இயற்கை மருத்துவர் மாணிக்கம் கலந்து கொண்டு பேசினார்கள். மன அழுத்தமே உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது என்றும், வாழ்வில் டென்ஷன், கோபம், ஆவேசம், பயம், கவலை, தூக்கமின்மை போக்கவும், சர்க்கரை நோயில் இருந்து விடுபடவும் ராஜயோக பயிற்சி மிகவும் பயன்படும் என்றும் நிலையத்தின் பொறுப்பு சகோதரி கவிதா விளக்கினார். இயற்கை உணவு மருத்துவர் மாணிக்கம் பேசும்போது, நாம் அன்றாட உணவில் தானியங்கள், கீரை, காய்கறி போன்ற நார்ச்சத்து உணவுகளை 3/4 பங்கும், அரிசி, கோதுமை போன்றவைகளை 1/4 பங்கும் சேர்த்து சாப்பிட்டால் நோய் வராது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதில் சித்ரா, வனிதா உட்பட பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். கதிர்காமம் ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவை ஒட்டி 1008 சங்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கதிர்காமம் விவேகானந்தா நகரில் அமைந்துள்ளது அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர், ஸ்ரீ நவகிரகம், கால பைரவர், ஸ்ரீ வீரபத்ர ஆஞ்சநேயர் ஆலயம். இவ்வாலயத்தின் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவையொட்டி 1008 சங்கு பூஜை வெகு விமரிசையாக நடத்தப்பெற்றது. முன்னதாக அனுஞை விக்னேஸ்வர பூஜை, முதல் காளியாக பூஜை, சேஷாசட மகா கணபதி ஹோமம் உள்ளிட்டவை பூஜைகள் செய்விக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். உலகின் அதிபயங்கரவாத கூட்டங்களான தலிபான்கள், அல்-கொய்தா பயங்கரவாதிகளை விட இந்தியாதான் தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று பெரும்பாலான பாகிஸ்தானியர்கள் கருதுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பியூ என்ற ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் 10ல் 6 பேர் இந்தியாவை தாலிபான், அல்-கொய்தா பயங்கரவாதிகளை விட பெரும் அச்சுறுத்தலாக கருதுகிறார்கள் என்றும், இந்தியாவை அச்சுறுத்தலாக கருதினாலும் இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்துவது அவசியம் என 62% பாகிஸ்தானியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இருதரப்பு வர்த்தக உறவுகளுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் 2/3 பங்கு பாகிஸ்தானியர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அப்போதுதான் இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றம் குறையும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 5ல் 1 பாகிஸ்தானியர் இந்தியாவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளதும் இந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்வெளி ஆய்வுக்காக சென்ற ஷென்ஷோ 9 என்ற சீன விண்கலம் இன்று வெற்றிகரமாக பூமிக்கு திரும்புகிறது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை போன்று விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கும் பணியில் சீனா ஈடுபட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 16ஆம் தேதி சீனாவின் வடக்கு பகுதியில் கோபி பாலைவனத்தில் உள்ள ஜியூக்வாங் ஏவுதளத்தில் இருந்து ஷென்ஷோ 9 என்ற விண்கலம் புறப்பட்டது. இந்த விண்கலத்தில் முதன்முறையாக பெண் விமானி லியூ வாங் உட்பட பலர் பயணம் செய்தனர். கடந்த 19ஆம் தேதி இந்த விண்கலம் பூமியில் இருந்து 343 கிலோ தொலைவில் கிலோமீட்டர் தொலைவில் பறந்து கொண்டிருக்கும் போது டியாங்காங் 1 என்ற ஆய்வு மையத்தை சென்றடைந்தது. அங்கு அவர்கள் பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். ஆய்வு பணி முடிந்ததை அடுத்து மாலையில் விண்கலம் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்புகிறது. இதற்கான ஏற்பாடுகளை விண்வெளி அதிகாரிகள் செய்து வருகிறார்கள்.
மாநில அளவில் நடைபெற்ற பெத்தாங் போட்டி பரிசளிப்பு விழாவில் முதலிடம் பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. நியூ பெத்தாங் சங்கம் சார்பில் முதலாவது மாநில அளவிலான பெத்தாங் போட்டிகள் செஞ்சி சாலையில் உள்ள பாரதிதாசன் திடலில் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. இதில் 30 அணிகளில் இருந்து 360 வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இதன் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா புதன்கிழமை நடைபெற்றது. முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்த உழவர்கரை SLF அணிக்கு சுழற்கோப்பையையும் 12,000 ரூபாய் பரிசும், 2ஆம் இடம் வென்ற குருசுக்குப்பம் மெட்ரோ அணிக்கு 9,000-உம், 3ஆம் இடம் பிடித்த KRW மற்றும் உப்பளம் நேதாஜி அணிகளுக்கு தலா 6,000 ரூபாயும் பரிசினை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட INTUC மாநில தலைவர் ரவிச்சந்திரன், ரோட்டரி எலைட் சங்க செயலாளர் ஏகநாதன் ஆகியோர் வழங்கினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் நெஸ்தர், பொதுச் செயலாளர் கலைச்செல்வன், பொருளாளர் வீரன் ஆகியோர் செய்திருந்தார்கள். இசைஞானி இளையராஜாவை தொடர்ந்து இசை புயல் AR ரகுமான் பாடலும் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இடம்பெறவுள்ளது. ஒரு சர்வதேச நிகழ்ச்சியில் இந்திய திரையுலகின் இருபெரும் ஜாம்பவான்களின் இசை ஒரே நேரத்தில் இடம்பெறுவது இதுவே முதன்முறை என்று கூறப்படுகிறது. இதனால் ஒட்டுமொத்த திரையுலக ரசிகர்களும் குறிப்பாக தமிழ் ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். லண்டன் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் இசைஞானி இளையராஜா முன்பு இசையமைத்த ராம் லக்ஷ்மண் திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் தான் அப்பேண்டா என்ற பாடல் இடம்பெறுகிறது. இந்நிலையில் தற்போது இசை புயல் AR ரகுமானின் இசையும் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இடம்பெறுகிறது. திரைப்பட இயக்குநர் டேனி பாயல் தலைமையிலான விழா குழுவினர் தான் தொடக்க விழா நிகழ்ச்சிகளை இறுதி செய்து வருகிறார்கள். இதே பாயல் இயக்கிய ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் AR ரகுமான் தான் இசையமைத்திருந்தார். இதன் மூலம் ஆஸ்கர் விருதுகளையும் அவர் வென்றார். இந்நிலையில் பாயலுடன் மீண்டும் இணைந்துள்ளார் ரகுமான். ஒலிம்பிக் தொடக்க விழாவில் எந்த மாதிரியான பங்களிப்பை ரகுமான் தரவுள்ளார் என்பது தெரியவில்லை. இருப்பினும் ஏற்கனவே உருவாக்கிய பாடலாக இல்லாமல் பிரத்யேக பாடலாக ரகுமான் உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய படிப்பு மையத்தை திறந்து வைத்தார் பிரதமர். தெற்காசிய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தல். லாஸ்பேட்டை ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்திற்கு ராஜகோபுரம் அமைக்கும் பணி. திருப்பணிக்கு 6 லட்சம் வழங்கி அடிக்கல் நாட்டினார் தொழிலதிபர் VP சிவக்கொழுந்து. மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி பெறுவதில் முதல்வர் ரங்கசாமி தோல்வி அடைந்துள்ளார். அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. ஆட்டோ தொழிலாளர்கள் சட்டசபை நோக்கி காக்கி சட்டை பேரணி. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கோரிக்கை. தாகூர் நகர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.